பெருசாக இருக்குன்னு கவலையே படாத. நீ பிளான் பண்ணனா எதுவுமே பெருசு கிடையாது. நீ பிளான் பண்ணிட்டேன்னு வச்சுக்கையே, பெரிய விஷயங்களை பிளான் பண்ணி கடந்து போங்கிற நான். இது தானே இந்த விஷயம் தானே, இது முடிக்கணும் தானே, இந்த டெக்னிக்கை பயன்படுத்து. இன்னும் படிக்க தொடங்கல, வெக்கம் இல்லாமல் ஒன்று தலையாட்டுது. சரின்னு எலிஃபென்ட் இருக்குல்ல, எலிஃபென்ட் நியூயார்க் யூனிவர்சிட்டியில் எலிஃபென்ட் ஈட்டிங் டெக்னிக்னு ஒரு டெக்னிக்கை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒருத்தர் ப்ராஜெக்ட் போட்டு சொல்லி கொடுத்துருக்காரு. எலிஃபென்ட் ஈட்டிங் டெக்னிக். என்னடா அப்பா இது எலிஃபென்ட் ஈட்டிங் டெக்னிக்னா? ஒரு யானையை சாப்பிட முடியுமா? பெரிய யானையை சாப்பிட முடியுமா? முழு சிக்கனையே சாப்பிட்றதுக்கே முடியாது. பெரிய யானை எப்படி சாப்பிட்றதுன்னு டெக்னிக். என்ன செய்யணும்னா, இப்போ 60 days இருக்கா, 60 அதை பிரிச்சுக்கணுமா. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்கா, 8 மணி நேரம் தூங்குறதை ஒழிச்சிட்டு மீதி இருக்கிற அந்த 16 மணி நேரத்தை பீஸாக போட்டுக்கணுமா. சிலது ஃப்ரீஸ் பண்ணிடணுமா, சிலது வெளியில் சாப்பிட்ற மாதிரி வைக்கணுமா. போக வர சாப்பிட்டுட்டே இருந்தால் 60 days திரும்பி பார்த்தா யானையை சாப்பிட்டு முடிச்சிருப்பியான். எலிஃபென்ட் ஈட்டிங் டெக்னிக்னு பேர் இதுக்கு. இன்னொரு விஷயம் சொல்கிறேன். நான் சொன்னேன்ல, ஒரு ஆயுதத்தை உனக்கு கொடுக்குறேன்னு. எனக்கு தெரியல. நன்றி, பணிவு, 2 விஷயத்தையும் குழந்தைகளை, அப்பார்ட் ஃப்ரம் யுவர் எஜுகேஷ்னல் அச்சீவ்மெண்ட், அம்மா உனக்கு இந்த 2 விஷயத்தை கற்றுக் கொடுக்குறேன். பணிவு, நன்றி. யாரை வேணாலும் மறந்துடு. கல்விக்கு உதவி செஞ்சாங்கல்ல, மறந்துடாத. எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, அது ஒன்று இருக்குல்ல. எப்படி தெரியுமா ஞாபகம் வை? இவங்க இந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணினா இந்த மாதிரி அந்த குழந்தைகள் அடுத்த 2-3 வருஷத்தில் வந்து உட்காருவாங்க. நீ ஏதோ ஒரு பெரிய படிப்புக்கு போய் ஜாயின் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோயேன், இவங்க எங்கே ப்ரோக்ராம் நடத்தினாலும் ஃபோன் பண்ணி, சார் என்னை கூப்பிடுங்க சார், நான் வரேன் சார்னு போய் அம்மா அப்பாவோட போய் நின்று இந்த மீட்டிங்கில் நின்று பேசு. இவங்களால் நான் இந்த நிலைக்கு வந்திருக்கிறேன், அதுதான் நீங்கள் இவர்களுக்கு தருகின்ற நன்றி. சரி, அந்த நன்றியும் கொடுக்க முடியல, என்ன செய்யலாம்? இப்போ நான் செய்கிறேன், ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு, நான் செய்கிறேன். எனக்கு +2 படிக்கிறது போது காசு இல்லைங்க. நான் ஒரு அரசு உதவி பெறும் கல்லூரி ஸ்கூலில் படித்தேன், சயின்ஸ் குரூப். நான் எனக்கு லெபார்ட்ரி ஃபீஸ் எல்லாம் சேர்த்து 600 ரூபா கட்டணும். 600 என்கிட்ட இல்லை. ஆனால் திடீர்னு ஒரு நாள் வந்தபோது எங்கள் அப்பாவா எங்கள் அம்மாவா இல்லை டீச்சர்ஸா யாருன்னே தெரியல, எனக்கு யார் உதவி செஞ்சாங்கன்னு தெரியல, 600 ரூபா கட்டி இருக்குன்னு சொன்னாங்க. யார் கட்டினாங்கன்னே தெரியலிங்க. 600 rupees. அப்பாட்ட கேட்குறேன், அம்மாட்ட கேட்குறேன், எனக்கு தெரியாதுமா கட்டிட்டாங்களா, தெரியாதுமாங்கிறாங்க. அதை நான் எப்படி கழிச்சிட்ருக்கேன் தெரியுமா? இது வரைக்கும் 6 பிள்ளைகளுக்கு என் மரணம் வரைக்கும் பாடத்திற்காக, அவர்கள் படிப்பிற்காக ஃபீஸ் கட்டிக்கிட்டே இருக்கிறேன். 6 பிள்ளைகளுக்கு 600 வாங்கினேன் நான் ரூபா. இப்போ நீங்கள் ஏதாவது எனக்கு பணம் கொடுத்தீங்கன்னா பேசுகிறதுக்கு, அதுலேருந்து அந்த குழந்தைகளுக்கான ஃபீஸ் இருக்குது. ஆக நன்றியை, அதாவது சொல்லுவாங்கள்ல, 7-8, என்னுடைய ரொம்ப ஃபேமஸான அந்த கணக்கு உனக்கு தெரியும். 7லேருந்து 9 போகுமா? அட போகுமா? என்ன பண்ணலாம்? பக்கத்துலேருந்து கடன் வாங்கினா திருப்பி கொடுக்கணுமே. கொடுத்துருக்குறீங்களா? சொல்லியே தரல, சிஸ்டத்துலேயே இல்லையே. சீனா நாட்டில் எப்படி சொல்லி தராங்க தெரியுமா? 7லேருந்து 9 போகுமா, போகாது. 7 வீட்டுக்கு 9 வந்திருக்குது, 7 தவிக்குது, 1 கொடுக்கணும்னு தவிக்குது. நாம் உடனே பக்கத்துலேருந்து 1 கடன் வாங்குகிறோம். அந்த 7 கடன் வாங்கலை. தவிக்கிறத பார்த்து பக்கத்தில் இருக்கும் ஒரு எண் தண்ணிலிருந்து 1 தந்து உதவும். இப்போ பாருங்கள் சார், நீங்கள் எனக்கு ஃபோனுக்கு சார்ஜ் பண்ணல, நான் காசு துட்டு போடலை. சார்கிட்ட சொல்கிறேன், சார் ஒரு 300 ரூபா போட்டு விட்டார். இப்போ போடல சொல்கிறேன், அவர் வேறு இப்படியே பார்க்குறாரு. போடலையே, போட்டேன்னு சொல்லுது இந்த அம்மா, கொடுத்துருமோ? இல்லை, அந்த 300 ரூபாவை இப்போ நான் யாருக்கு கொடுக்கணும்? அவருக்கு தான் கொடுக்கணும் இல்லையா? அவர் எனக்கு கொடுத்தாரு, அவர் கொடுக்கணும். சரி, இது கடன். உதவி சொல்கிறேன் பாருங்க. காலையில் நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேன், எனக்கு பசி. பழனி சார் என்ன பண்ணார், என்னை கூட்டிகிட்டு போய் நல்லபடியாக என்னை ஹாஸ்பிட்டாலிட்டி பண்ணி என்னை உட்கார வச்சு தோசை காஃபியெல்லாம் வாங்கி கொடுத்தார். இப்போ அவர் எனக்கு செஞ்சது கடனா உதவியா? இப்போ கடன் உரியவர்களுக்கு திருப்பி தரணும். இப்போ பழனி சார் கொடுத்த காஃபியும் தோசையும் நான் சாப்பிட்டுருக்கிறேன். வீட்டுக்கு போன உடனே சென்னையிலேருந்து சரவணா பவனோ அல்லது A2Bலேருந்தோ ஒரு பார்சல் பண்ணி காஃபியையும் ஒரு தோசையும் பழனி சாருக்கு பார்சல் பண்ணலாமா? இல்லை, அது எங்கே கொடுக்கணும் தெரியுமா? என்னை போல் பசித்து யாரேனும் வந்தால் அவர்களுக்கு கொடுத்துடணும். சரியா?
கடன் என்பது உரியவர்களுக்கு தருவது, உதவி என்பது தேவைப்படுகின்றவர்களுக்கு செய்து கொண்டே போவது. இவர்கள் உங்களுக்கு கடன் கொடுக்கவில்லை, இவர்கள் உங்களுக்கு கல்வி உதவி செய்கிறார்கள். அந்த உதவியை ஒன்று இவர்களுக்கு நன்றியாக திருப்பி செலுத்துங்கள். இல்லையா அதை உங்கள் கண் முன்னால் யார் உங்கள் நிலையில் வந்து நின்றாலும் அவர்களுக்கு திருப்பி கொடுப்பேன் என்கின்ற ஒரு மன உறுதியோடு இந்த கல்வி பணியை தொடங்குங்கள். இப்பவே மனசுல நினைச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, பிரபஞ்சம் உங்கள் முன்னால் தலை சாய்க்கும். இப்பவே நினைச்சுக்கோ. நீ நினைக்கிறியா நான் எக்ஸாஜுரேஷனா பேசுறேன்னு, அதிகப்படியா பேசுறேன்னு நினைக்கிறியா? நான் அதிகப்படியா பேசல. என் மனசுல உன் வயசுல ரொம்ப ஆசை, எனக்கு பயங்கர ஆசை இருக்குங்க. எனக்கு ஏன்னா படிச்சுக்கிட்டே இருப்பேன்ல, ப்ரோக்ராம்ஸ்க்கு போய்கிட்டே இருப்பேன்ல. 15 இயர்ஸ்லாம் ஃபயராக இருப்பேன் நான். நீ கேளலாம் கிடையாது. ராம நம்பு, நான் அடிச்சுட்டு போய் திரும்பி வந்து அமரா துணியிலே உட்காந்துக்குவேன். அந்த மாதிரி ஒரு ஆள். அப்படி கிளம்பி போய் வாழ்க்கையை நான் சந்திக்கின்ற பொழுது நான் பல பேரை பார்ப்பேன். எங்கள் அப்பா பெரிய ஆஃபீஸராக இருந்து பிஸ்னஸ் லாஸில் நாங்கள் வாழ்ந்துக்கிட்ட குடும்பமாக மாறிட்டோம். நான் நினைப்பேன், நானும் பெரிய ஆளானா இந்த மாதிரி ஆஃபீஸ் எனக்கும் இருக்கும். 10th ஸ்டாண்டர்டில் அதுக்கு நான் உருவமே கொடுத்துட்டேன். இவ்வளோ பெரிய ஹால், 4 அடி 4.5 அடிக்கு ஒரு மெரூன் கலரில் டேபிள், பெரிய கருப்பு சேர், அதில் ஒயிட் டவல், எனக்கு முன்னால் ஒரு 20 சேர், வெளியில் வந்தேன்னா ஒரு 3 அலுவலக பணியாளர்கள், எனக்கு முன்னால் ஃபைல் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒருத்தர் ஒயிட் ஷர்ட் போட்டுட்டு, வெளியில் வந்தேன்னா போர்ட்டிக்கோவில் ஒயிட் கலரில் ஒரு கார். கனவு பார்த்தேன்னா இப்போ நீங்கள் எல்லோரும் மதுரைக்கு வாங்க, என் ஆஃபீஸ் அப்படி தான் இருக்குது. அப்படி தான் இருக்குது. 4 நாள் ஆச்சு எனக்கு இன்னோவா கார் கொடுத்து. உலக தமிழ் சங்கத்துக்கு வாங்க. நான் ஒன்றும் நல்ல ஸ்டூடியஸான பொண்ணெல்லாம் கிடையாது, 58 மார்க் தான். ஆனால் என்ன வாழ்க்கையில் எம்ஏ முடிக்கும் போது யூனிவர்சிட்டி ரேங்க் நான் தாழ்ந்தே கிடக்கல. அடுத்த 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 ப்ரோக்ரஸ் காட்டுங்கிற நான். இன்னைக்கு இருக்கிற மாதிரி நாளைக்கு இருக்காத, நாளைக்கு வளர்ந்து காட்டு. இது போதும்னு நிற்காத, அடுத்தது என்னன்னு யோசி. நமக்கான டிஸ்ட்ராக்ஷனை நாம தான் சரி பண்ணணும், அடுத்தவங்க சரி பண்ண மாட்டாங்க. அதுதான் என் பேச்சினுடைய இலக்கே. வாழ்க்கை உனக்கு வாய்ப்புகளைத்தான் தரும், வெற்றிகளை தரவே தராது. வாய்ப்புகளை யார் ஒருவர் பயன்படுத்திக் கொள்கிறோமோ அவர்கள் வெற்றியாளர்களாக உயர்கிறோம். வெற்றி வாய்ப்பு தான். இதோ இந்த வாய்ப்பு, நானும் அஸ்வினும் பேசினதுன்றது வாய்ப்பு. பென்சிலிருந்து கிரீன் பென்னுக்கு போயிருக்கேன் நான். என்னைக்காவது நீ யோசியா ஏன் படிக்கணும்னு? அம்மாவை நினச்சிக்க, ஏன் படிக்கணும்? பென்சிலிருந்து கிரீன் பென்னுக்கு போகலாம், அதனால் படிக்கணும்னு நினச்சிக்கோ. அதிலிருந்து நீ எதை கிரகித்துக் கொள்கிறாய் என்பதுதான். நான் சொன்னல, 2வது நன்றியும் பணிவும் இரண்டு. இன்னைக்கு இருக்கிற குழந்தைகள் கிட்ட பணிவு இல்லை. கோச்சிக்காதீங்க. எங்கள் அம்மா அப்பாட்ட நாங்கள் காட்டின பணிவை நீங்கள் உங்கள் அம்மா அப்பாட்ட காட்ட மாட்டேங்கிறீங்க. எங்கள் அம்மாலாம் நம்ம முன்னால் உட்காந்துருக்கிறவங்க அம்மாவுடைய அம்மாலாம் ஸ்ருதி பாக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்கல்ல மேடம், நமக்கு ஆமாம் சுருதி உயரவே கூடாது. அம்மா கூப்பிட முடியுமா? பொல்லேர்னு ஒன்று விழும். என்ன கத்துற பா, பணிவாக தான் சொல்லுவோம். இன்னைக்கு எங்கேயோ போகுது சுருதி. சொல்லட்டுமா? வாழ்க்கையின் உயர் ரகசியத்தை சொல்லுகிறேன். பணிவை ஆயுதமாக பயன்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள். நமக்கு முன்னால் பெரியவர்கள் வருகின்ற பொழுது பணிவை காட்டுங்கள். நம்ம எல்லாருமே இப்போ பாருங்கள், உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டேன்னா அதுக்கு பதில் வித்தியாசமாக இருக்கும், இவர்கிட்ட கேள்வி கேட்டால் வித்தியாசமாக இருக்கும். ஜெனரேஷன் கேப். நம்ம எல்லோரும் லீவ் லெட்டர் எழுதுவோமா? நான் ஆரம்பிப்பேன், இப்போ எல்லோரும் முடிச்சிருவீங்க பாருங்கள். As I am suffering from fever, I request you to leave the school for 2 days. எழுதுவோமா? அப்படின்னு இல்லைங்க. நீங்கள் என்னன்னு எழுதுவீங்க? யுவர்ஸ். சொன்னதை திருப்பி சொல்லக்கூடாது. நீ என்ன நீ என்னப்பா? யுவர்ஸ். உண்மையாக சொல்ல, என்னன்னு எழுதுவேன்? யுவர்ஸ். நீங்கள் சார்? யுவர்ஸ் ஒபீடியன்ட்லி. இந்த ஜெனரேஷன் போயிடுச்சு. ஒபீடியன்ட்லின்னு எழுதுகிற ஜெனரேஷன் போயிடுச்சு. ட்ரூலி, ஃபெய்த்ஃபுல்லி. இந்த ஒபீடியன்ட்லின்னு ஏன் எழுதுறது இல்லைன்னு டீச்சர்ஸ் யோசிச்சிருக்கீங்களா? ஈ முன்னால் வரணுமா ஐ முன்னால் வரணுமான்றது டவுட்டு. ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ட்ரூலியில் வந்து எவ்வளோ ட்ரூ இருக்கோ அவ்வளோ எள்ளு, ஃபெய்த்ஃபுல்லியில் எவ்வளோ ஃபெய்த் இருக்குதோ அவ்வளோ எள்ளு. பணிவு என்பது ஆயுதம். ஒன்றும் இல்லை, இந்த பெரியவங்க கிட்ட ஒரு சின்ன ஜெஸ்டர் காட்ட அள்ளி கொடுத்துருவாங்க.
என்ன அப்படின்னா முடிஞ்சு போச்சு, போன்றுவாங்க. பணிவுடன் இரு. எங்கள் அம்மாட்ட நான் பணிவாக இருக்கிறேன். எங்கள் அம்மா எல்லா நகையும் எனக்கு கொடுத்துருச்சு, ஆயுதம். ஆனால் நகை மட்டும் இல்லை, எங்கள் அம்மா என் கூட தான் இருக்காங்க. அதை விட பெருசு என்ன? அன்பாக இருப்பதும் பணிவாக இருப்பதும் மிகப்பெரிய சக்தி நிலை குழந்தைகளை. இப்படி உங்க கோபத்தை இப்படி நீங்க ஒரு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்க பேச்சை நீங்களே கேட்க மாட்டீங்க. அப்ப எப்படி வாழ்க்கையில் முன்னேற முடியும்? என்ன இருந்தாலும் உங்களுடைய மூடு, உங்களுடைய விஷயத்தை கெடுத்துக்கொள்ளாமல் இருப்பது. நான் இப்படி சொல்றேன், நான் சொன்னேன் இல்லையா, இந்த ரெண்டு விஷயத்தை முடிச்சிடறேன் சார், 5 மினிட்ஸில் முடிக்கும். ரெண்டே விஷயம் தான் உங்களுக்கு சொல்லிட்டு போகிறதுக்கு. கைதிகள் இருக்காங்க, அந்த கைதிகள் சொல்லும்போது தான் இந்த பிள்ளை வந்து அதை டிஸ்ட்ராக்ட் பண்ணிருச்சு. மதுரையில் ஆயுள் தண்டனை கைதிகள், பாளையங்கோட்டையில், வேலூரில், சென்னையில், இந்த 4 இடங்களிலும் இருக்கக்கூடிய ஆயுள் தண்டனை கைதிகளுக்கு ஒரு மோட்டிவேஷன் ப்ரோக்ராம் பண்ணணுன்ட்டு ஒரு 10 மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸை நோட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்க எல்லாத்துலேயும் நிறைய டிக் பண்ணது இவங்க வரணும், இவங்க பேச்சு நல்லாயிருக்கும்னு சொன்னது என் பேரா போச்சு. என்னை கூப்பிட்டு மோட்டிவேஷனுக்கு மதுரைக்கு கூப்பிடுறாங்க. 3 வருஷத்துக்கு முன்னால் அவங்க என்ன விழாவுக்கு கூப்பிட்டாங்கன்னா, கைதிகள் வந்து கைவினை பொருட்களோ சாப்பாடோ தயாரி பண்ணும்போது அதை கொண்டு வந்து விற்கணும். ஃப்ரீடம்னு ஒரு கடை இன்றைக்கும் இருக்காங்க, ஃப்ரீடம் அங்காடின்னு போட்டிருக்கு. அதுக்கு நான் தான் உத்காட்டன், நான் தான் அந்த ரிப்பன் வெட்டினேன். இந்த டிஜிபியாக அப்போது அந்த சிறைக்கான டிஜிபியாக இருந்தவர் மிஸ்டர் அம்ரீஷ் கெஜ்ரிவால் அப்படிங்கிற ஒருத்தர். நல்ல ஒரு 6'3" இருப்பார் அவர், ஹைட், வடநாட்டுக்காரர், தமிழ் பேசுவார், ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிறார். ஆனால் அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டார். உங்கள் பேச்சு அவ்வளோ பேர் சொன்னாங்க மேடம். வந்து ப்ரோக்ராம் ஆரம்பிக்கும் பொழுதே மணி 6:30. அவர் பேசி முடிய நான் பேசுகிறேன் 7:30, 7:40 ஆகுது. 7:40க்கு நான் கிளம்பி ஆகணும், ஏன்னா 8:30 மணிக்கு எனக்கு ஃப்ளைட். வெளியில் வரணும். அன்றைக்கி தெற்கு மாட வீதியில் விழா. சிறையிலிருந்து அங்கே ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு 40 மினிட்ஸ் ஆகும். ஆனால் ரொம்ப ரஷ். உடனே என்ன தெரியும் பண்ணார், அந்த எஸ்பி, அங்கே இருந்த எஸ்பி, ஜீப் எடுப்பா அப்படின்னார். நான் பேசி முடிக்கிறேன் 9:45. நான் 20 மினிட்ஸில் போனாதான் 20 நிமிஷத்தில் இது கதவு மூடிடும், ஏர்கிராஃப்ட் கதவு மூடிடும், அப்புறம் உள்ளே போக முடியாது. மேக்ஸிமம் 25 மினிட்ஸ் இருக்குது. வண்டி எடுப்பானார். வண்டி எடுக்கிறோங்க. நான் இதை பதிவாகிட்டு இருக்கு, நான் சொல்கிறேன், குழந்தைகளை ஒன்றுமே இல்லை, குழந்தைகளை படிச்சிருங்கிற. இவங்க சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க, அம்மா சொல்கிறாங்க, அப்பா சொல்கிறாங்க, திறந்து உட்காந்து படி. நீ பார், படித்தா என்ன நடக்கும்ன்றத சொல்கிறேன். அங்கே மிஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்க, ஏன் நீ என்ன மிஸ் பண்ணுறனே தெரியாத விஷயங்களை மிஸ் பண்ணுவே நீ. பாரு, வண்டி எடுப்பான்னாரு எஸ்பி. வண்டி எடுத்தாங்க. டிரைவர் உட்காராருங்க டிரைவர் சீட்டில். எஸ்பி சார் போய் முன்னால் உட்காராருங்க. எஸ்பி சார் முன்னால் உட்காந்து பின்னால் யாரும் உட்கார முடியாதுங்க, ஆஸ் பர் ப்ரோட்டோகால். ரொம்ப விஐபியாக இருந்தால் தான் உட்கார முடியும். முன்னால் உட்கார்றாரு எஸ்பி. உட்காருங்க மேடம் அப்படின்னாரு. நான் பின்னால் உட்கார்றேன் சார். முழு கூட்டம், இந்த மாதிரி கூட்டம் இப்படி போயிட்டுருக்கு தெற்கு மாட வீதியில். என்னுடைய அந்த ஜீப்பை அந்த கூட்டத்துக்கு நடுவில் இப்படி கொண்டு வர்றார் எஸ்பி சார். பக்கத்தில் 2 பேர் வந்து புல்லட்டில், டிஎஸ்பி புல்லட்டில் எஸ்கார்ட்ஸ் வராங்க. என்னை கொண்டு போய், நான் அந்த ஃபோட்டோஸ் இருந்தால் சாருக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் குரூப்பில் இருந்தீங்கன்னா நீங்கள் பாருங்கள். அது போயிட்டுங்க, நான் நிற்கிறேன். 8:05 உள்ளே போயாச்சு. கெஜ்ரிவால் சார் முன்னால் நிற்கிறார், அம்ரீஷ் கெஜ்ரிவால். மேடம், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் பார்ட்டிசிபேஷன், ப்ளீஸ் கம் மேடம் அப்படின்னாரு. உள்ளே போகிறோம், ஃப்ரீயாக சீக்கிரமாக. என்னோட சூட் கேஸில் ஒன்றும் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் இல்லை, சீக்கிரமாக ஃப்ரீ ஆகிடுச்சு. அப்போ எஸ்பி சாரில் ஹாவ் எ நைஸ் ட்ரிப் மேடம் அப்படின்ட்டு சொல்லி போனார். அப்போ டிஎஸ்பியாக இருந்த டிஎஸ்பி, அவருடைய கேடர் என்னன்னு தெரியல, முத்துப்பாண்டின்னு ஒரு போலீஸ் ஆஃபீஸர். அவர், மேம் ஒரே நிமிஷம் மேம் அப்படின்னாரு. சார், இந்த காட்சி இல்லை மேடம், இதை நான் என் மகளுக்கு சொல்ல போகிறேன் மேடம். என்னது சார்ண்ணா? நீங்கள் யார் மேடம்? உங்களுக்காக கெஜ்ரிவால் சார் நிற்கிறாரு, உங்களுக்காக எங்கள் எஸ்பிவி சார் வந்து முன்னால் சீட்டில் உட்காந்துட்டு வராரு, உங்களை கூட்டிகிட்டு வந்து மரியாதையாக நாங்கள் வந்து ஒரு இடத்துல கொடுக்குறோம். எங்கள் துறையில் ஹையர் போஸ்ட்டில் இருக்கிறவங்க உங்களுக்காக நின்று இவ்வளோ பணியாற்றி இருக்கிறாங்க. நீங்கள் யாருன்னு யோசிச்சு பார்த்தேன் மேடம், நீங்கள் யாருமே இல்லை மேடம், உங்களுக்காக இல்லை மேடம் இந்த மரியாதை, நீங்கள் படித்த படிப்புக்கு தான் மேடம் இந்த மரியாதை. படிச்சிருங்க குழந்தைகளை. அதனால தானே காமராஜர் சொன்னார், படிப்பா. நான் இந்த காமராஜர் விழாவில் சொன்னேங்க,
இந்த வாட்டி திருப்பத்தூரில் சொன்னங்க, யாரும் அவரை படிக்காத மேதைன்னு மட்டும் சொல்லக்கூடாது. நாமெல்லாம் படிக்கணுங்கிறத படித்து வச்சிருக்கிற படித்த மேதவர். யாரும் அவரை படிக்காத மேதைன்னு மட்டும் சொல்லாதீங்க. அவர் ஒன்றும் கருப்பு காந்தி கிடையாது. கருப்பு என்பது என் தேசிய நிறம், அது என் சுயமரியாதை. அது என் தாய் தகப்பன் உழைப்பாளர்களாக இருந்தால் என்னுடைய நிறம் கருப்பாகத்தான் இருக்கும். அது என்னுடைய மரியாதையின் அடையாளம். அது அதற்காக அவரை அந்த பெயர் கொண்டு அழைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் இந்த தென்னாட்டின் காந்தி என்று வேண்டுமானாலும் சொல்லிக் கொள்ளுங்களே தவிர அவர் கருப்பு காந்தி கிடையாது. நான் சொல்லட்டுமா, இந்த உலகத்தில் நீங்கள் எந்த மிருகத்தையும் கூண்டல போட்டுடலாம், வேங்கையை மட்டும் போடவே முடியாது. போட்டுச்சுன்னா அது உயிரோடையே இருக்காது. சிறுத்தை எலியா மாறிடுங்க. அதனால் தான் பாவேந்தர் சொன்னார், பூட்டிய இருப்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது, சிறுத்தையை வெளியில் வா. எலியென உன்னை இகழ்ந்தவர் நடுங்கிட புலியென செயல் செய்ய புறப்படு வெளியே. நம்பினை இருளினை விளக்க செம்புட்பறவையே சிறகை விரி எழு பறன்னு சொல்லியிருப்பார். சிறுத்தைகளே, பசிக்கு பலியாகி விடாதீர்கள், சுதந்திரத்திற்காக காத்திருங்கள். அந்த கதவுதான் கல்வி. கல்வி என்கின்ற அந்த சுதந்திர கதவு உங்கள் வாழ்க்கையில் திறக்கட்டும். சுதந்திரமாக வெளியில் வாருங்கள். இந்த உலகம் உங்களுடையது. வானத்தில் பாருங்கள், நானும் ஒரு பறவை தான். நான் சிறுத்தைன்னு சொல்ல மாட்டேன், என்ன நான் பறவைன்னு சொல்லுவேன். நான் ராஜாளி பறவை. நான் பறந்து கொண்டிருக்கிறேன். ஒருவேளை நீ மீனாக இருந்தால் கடலில் நீந்து, மானாக இருந்தால் காட்டில் ஓடு, ராஜாளியாக இருந்தால் வானத்தில் பற, சிறுத்தையாக இருந்தால் இந்த உலகை, இந்த காட்டை வெற்றிகொள். உனக்கான வாழ்க்கை உனக்கு என்று வந்திருக்கின்ற பொழுது அதை முழுமையாக தனி மனிதனாக, தனி மனுஷியாக அதை நீ சந்திக்க வேண்டும். அந்த வெற்றி விழாவில் மீண்டும் உங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் நிகழ வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.